வெள்ளை கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டேன். வெள்ளை கொண்டக்கடலையும் பன்னீரும் வச்சு ஒரு சூப்பரான க்ரீன் புலாவ் ரெசிபி கண்டிப்பாக வீடியோ எண்டிங்கில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் ஊர்லலாம் பனி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே செம்ம பனிங்க. விடிய காலையில் 5 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பனியோடு சேர்ந்து செம்ம காற்று, நல்லா காது கிட்ட அப்படி சில்லுன்னு இருக்குது. சும்மா மழை பெஞ்சாலே நம்ம தொண்டைக்கு ஏதாச்சும் ஆகிடும். பனி வேறையா, காது கிட்ட வேறு அடிக்குதா, வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்குது. நீங்கள் எப்படி கேட்க போகிறீங்கன்னு தெரியல. சும்மாவே என் வாய்ஸ் நல்லா இருக்காது. சரி, ஓகே, பன்னீர் புலாவ் செய்யலாமா? புலாவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தயிர், மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக தான் நீங்கள் இதில் சேர்க்க வேணாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி வந்ததும் வேக வச்ச பன்னீரும் சேர்த்துக்கோங்க. மசாலா பார்த்தீங்கன்னா சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இல்லைனா பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி லோ ஃப்ளேம்லேயே 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் கணக்கு வரும்.